ஓம் கங்கணபதியே நமக, குரு தேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்களுடைய ராசிக்கு இந்த மாத கிரக நிலைகளை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே சந்திர பகவானும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய கடகத்தில் சூரிய பகவானும், 3ஆம் இடமாகிய சிம்மத்தில் சுக்கிரன் புதனும், 4ஆம் இடமாகிய கன்னியில் கேது பகவானும், 9ஆம் இடமாகிய கும்பத்தில் சனி பகவானும், 10இல் ராகு பகவானும், 12ஆம் இடத்தில் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்கள் ராசிக்கு இருக்கின்றனர். உங்கள் ராசி அதிபதியாகிய புதன் பகவான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய சிம்மத்தில் தன்னுடைய உற்ற நண்பரான சுக்கிர பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். முயற்சிகளில் சிறு சிறு தொய்வுகள் ஏற்பட்டாலும் கூட கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வீடு சம்பந்தமான விஷயங்களில், கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை. இந்த மாதத்தில் எந்த விதமான புது கடன்களும் வாங்க வேண்டாம். தாயார் மற்றும் தாயார் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தாயாருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து செல்லும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக பொருளாதாரத்தை நல்ல முறையில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற விஷயங்கள், அதிகமான இன்சென்டிவ் கிடைப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். ஒருவர் பேச்சை இன்னொருவர் கேட்பதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். அதாவது நீங்கள் கணவனாக இருந்தீங்கன்னா மனைவியுடைய பேச்சை கேட்கறதும், மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனுடைய பேச்சை கேட்கறதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய நிலைகள் உண்டாகும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தகராறுகள் அல்லது பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு வழக்குகள் நீடித்து கொண்டுதான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும். பயணங்கள், நெடுந்தூர பயணங்களால் அதிகப்படியான நன்மைகள் உண்டாகும். சிலர் ஊர் விட்டு ஊர் சென்று தங்கி பணிபுரியக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அது வெளியூராகத்தான் இருக்கும். உள்ளூரில் வேலை கிடைப்பது அரிது. ஆகையினால வெளியூரில் வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உஷ்ணம் அதிகமாகவே இருக்கும். ஆகையினால் உணவு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் செந்தாமரை மலர் சாற்றி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதம் முழுவதும் நன்மையான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.